நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே பண்ணுறதுக்கான ஒரு சேனல். இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம். ஃபிபனாச்சி மெத்தட் லெவல்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ். அதான் வந்து நம்ம சேனலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், நம்ம நேற்று சொன்ன லெவல் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா 24,848க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் நீங்கள் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் சொன்னேன். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,864.10. ஸோ அதில் வந்து ஓப்பன் ஆனோம். சரிங்களா? ஸோ ஆனால் இங்கே 74 காட்டுறேன்னா சரி, ஓகே. ஸோ 874 மாற்றிக்கணும். ஸோ இந்த 74, ஸோ அதுலேருந்து மேலே பாருங்கள் கொஞ்சம் தான் போயிருக்கான். ஸோ வீக்னஸ் அது இந்த பிகினிங்லேயே வந்து ஃபஸ்ட் கண்டிலே சொல்லிட்டான். வீக்னஸ் வந்து மேலே வந்து கால் சைடில் வீக்னஸாக இருக்குன்றது இந்த ஃபஸ்ட் கேண்டிலே காமிச்சிட்டான். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாருங்கள் கீழே நம்ம போட்டிருக்க இந்த ஜோன் வந்து ரெட் ஜோன். ஸோ இந்த ரெட் ஜோனில் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் சஸ்டெயினாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது வந்து ஃபிபனாச்சி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதோட 0.5 0.6 லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். அதாவது கீழே பிரேக் பண்ணியிருந்தனால ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவான். ரெட் கலரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது மட்டும் நீங்கள் கால்ஸில் திரும்ப என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா? இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷனு. அதே மாதிரி பாருங்கள், நம்ம லெவல்ஸ் எல்லாமே வந்து இப்படி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும் கைஸ். ஸோ நம்ம தந்த இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் 24,600க்கு காலன் போட்டு, ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன லெவல்ஸ் நேற்று தந்தோம் பாருங்கள் அப்படின்னா 67 எஸ்எல் என்ட்ரி, 67 எஸ்எல் என்ட்ரி, 114 வந்து பிஇபி லெவலு. ஸோ அப் சைடில் வந்து 195 215 மார்க் பண்ணுங்க. 195, ஸோ 195 215 220. ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி அப்படின்றதால மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க கைஸ், ஸோ யாரெல்லாம் ப்ரீமியம் ஹையாக இருக்காங்களோ அவங்க வந்து டிகே பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எடுத்தவங்க ஒருத்தவங்க யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. சரிங்களா? 303. ஸோ இதோட அப்சைட் லெவல்ஸ் என்ன, டிஇபி லெவல் என்ன, எஸ்எல் லெவல் என்ன, இதோட சப்போர்ட் லெவல் என்ன, நேற்று நான் கொடுத்த எல்லா லெவலையும் நான் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ண ஈஸியாக இருக்கும், கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது 600 காலோட லெவலில் மார்க் பண்ணியாச்சு, 700 கால், அதே மாதிரி 700 போட்டு 600 போட்டு எல்லாத்துக்கும் லெவல் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி 800 900 25,000. ஸோ இந்த லெவல்ஸும் வந்து என்னமா இருக்கான்றத லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும் கைஸ். ஓடிஎம் ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதனால் என்ன பண்ணுவோம் மார்க்கெட் வந்து, ஸோ யார் ப்ரீமியம் ஹையாக இருக்கானோ அவனை டிகே பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 25,000 புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கும். அது ஒரு வீக்னஸ். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது கேப் அப்பு. சரிங்களா? ஸோ அப்போ கால் சைடில் வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் வந்து வந்துருக்கணும். இங்கே பாருங்கள் 600 கால் ஆப்ஷன் என்ன இருக்கும் பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே தான் இருக்கான். ஸோ இது வந்து இந்த மணியில் இருக்கும். சரிங்களா? 600 700 எல்லாமே இந்த மணியில் கால் சைடில் கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆனதுனால எஸ்டர்டே க்ளோஸ், ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இன்னும் சஸ்டெயின் ஆகுறாங்க. ஸோ அது வந்து அது ஒரு பாசிட்டிவ். சரிங்களா? ஆனால் மார்க்கெட் வந்து என்ன பிகினிங்லேயே காமிச்சிட்டா உங்களுக்கு ஹை வந்து போகவே இல்லை. சரிங்களா? அதனால் இந்த 50% லெவலில் பிரேக் பண்ணி மேலே வர வரைக்கும் 860 ஒன் மூமெண்ட் 860 ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லைனா நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகிடுவோம். ஸோ புட் ஆப்ஷன் பாருங்கள், அவன் கீழே இருக்க மாதிரி இருப்பான். இங்கே பாருங்கள் 800 இந்த மணியில் எல்லாருமே இந்த மணியில் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு எக்ஸ்பைரி. சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன்லேருந்து கீழே விழுந்தாலும் இங்கே பாருங்கள் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான் இருக்கான். இப்போ அவன் ஒன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸை ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மவுண்ட்டை தருவான். அதுக்கு முன்னாடி ஃபிபனாச்சி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ என்னதான் நம்ம ப்ரீமியம் லெவலை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்தாலும்
நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிபனாச்சி ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த 0.5 0.6 லெவல் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஜோனை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகிறான்றதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ பாருங்கள் 800 900 புட்டு. ஸோ இதெல்லாம் பாருங்கள் கால் அண்ட் புட்டு எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 900 புட்டு வந்து என்ன பண்ணுறான் 70 பிஇபி லெவல் கிட்ட இருக்கான். சரிங்களா? ஸோ இதை அவன் சஸ்டெயின் பண்ணான் அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்பவும் கீழே புட் சைடில் போயிடுவான். சரிங்களா? அட் த சேம் டைம் 25,000 புட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். இங்கே 70லேருந்து 102 போவான். அந்த டைம் வந்து இவன் வந்து 150லேருந்து 200 ரூபாய் போய் ரீச் ஆகணும். ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரீமியம் டிகே தான் பண்ணுறான் கைஸ். உங்களுக்கு அவன் வந்து கால் சைடும் ப்ரீமியம் தரல, புட் சைட்லேயும் ப்ரீமியம் தர விருப்பப்படல. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மொமெண்டம் அவன் கேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு குயிக்காக வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கணும். இவன் இங்கே மேலே போன புட் வந்து 140லேருந்து 25,000 புட் ஆப்ஷனு, இந்த 150 ரூபாலேருந்து 25 ரூபா 55 ரூபா மேலே போகணும் அப்படின்னா இந்த 55 ரூபாவை அவன் கால் சைட்லேருந்து எடுக்கணும். யார்கிட்டேருந்து எடுப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா யார் பேருக்கு இருக்கா 24,800. ஸோ அவன் தான் வந்து அடுத்த மணியில் இருக்கான். இவன் 80 ரூபா இருக்கான். இவன் வந்து என்ன ஆகணும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வரணும். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இந்த 4600 லெவலை பிரேக் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இந்த 40-30 பாயிண்ட்ஸ் வந்து இவன் இங்கே பிரேக் பண்ணும்போது தான் அந்த 40-30 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அங்கே 25,000 புட் ஆப்ஷனில் கிடைக்கும். இவ்வாறு இங்கேருந்து விழணும். இந்த 38-40 பாயிண்ட்ஸ் இவங்க விழுந்தான் அப்படின்னா நமக்கு இந்த 40 பாயிண்ட்ஸ் வந்து இந்த புட் ஆப்ஷனில் கிடைக்கும். இது வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சொல்லி தந்துட்டுருக்கேன் கைஸ் லைவ் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இது சரியாக தெரியலன்னா இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன், என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 205 வரைக்கும் ப்ரீவியஸ் வரைக்கும் வரணும் அப்படின்னா இந்த 51 பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். இந்த 52 பாயிண்ட்டு அதாவது 152லேருந்து 205 25,000 புட் ஆப்ஷன் அவங்க ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் 24,800 அடுத்த மணியில் இருக்கவன் வீக் ஆகணும். இந்த 900 கூட கம்பேர் பண்ணலாம். அவங்ககிட்ட அந்த 50 ரூபா இல்லை, அவங்ககிட்ட அவன் இருக்கிறதே வந்து வெறும் 25 ரூபா தான் இருக்கான். ஸோ அதனால் அவங்ககிட்ட டிகே வந்து கம்மியாக தான் நடக்கும். யார்கிட்ட ப்ரீமியம் அதிகமாக இருக்கோ அவனை வந்து ஃபஸ்ட்டு ப்ரீமியத்தை கரைச்சிருவோம். ஸோ அதான் மார்க்கெட்டோட ஒரு பாலிசி. பாருங்க. ஸோ இந்த 52 ரூபா நீங்கள் மார்க் பண்ணுங்கள், இங்கே வராம பாருங்கள். கரெக்டாக அந்த எஸ்எல் என்ட்ரி லெவல் கிட்ட வருவோம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் விடுவோம். ஃபிபனாச்சி லெவல் தேவையில்லை, தாண்டி மேலே போகலை. ஸோ அதான் இந்த ஃபிபனாச்சி லெவலை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா இதை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் கால் சைடு என்ட்ரி, அதுக்காக தான் மார்க் பண்ணேன். ஸோ அது மேலே போகலை. ஸோ புட் சைடில் இங்கே ஏன் மார்க் பண்ணேன் அப்படின்னாச்சுன்னா இந்த ரெட் லெவலை 152 பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் புட் ஆப்ஷன் என்ட்ரி. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணுங்க கைஸ். கம்பேர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் டைரக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் லாஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி டீப் இந்த மணியில் கால் சைடில் யார் என்ன இருக்கா அப்படின்றத பாருங்கள். அட்லீஸ்ட் நமக்கு வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு டீப் இந்த மணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அவனாவது உங்களுக்கு ஒரு இம்பேக்டை தரணும். இங்கே பாருங்கள், அவனும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து எந்த பக்கமும் அவனும் எந்த ப்ரீமியம் தரவே இல்லை பாருங்கள். ஸோ ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து சின்னதாக விக்கு மட்டும் பெரிய பெரிய விக்காக ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அவனால் மேலே எங்கேயுமே போக முடியல பாருங்கள். ஆனால் இங்கே பாருங்கள், இது நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்க அப்படின்னா 24,700 ஒரு ட்ரெண்ட் லைன் வரைக்கும். ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணும்போது மேலே வந்து உங்களுக்கு ஒரு மொமெண்டம் தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சைடில் சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம லெவல்ஸ் இருந்தாலுமே நம்ம அக்யூரசி லெவல்ஸில் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணணும் கைஸ். இதை பிரேக் பண்ணானா 208 தான் நம்ம தந்துருக்க டார்கெட்டு. இதுக்கு
24,700 இருக்கு. அதுக்கு மேல எங்கெங்க லெவல்ஸ் இருக்கு அப்படின்றத இங்க பாருங்க. நீங்க வந்து இந்த மாதிரி பிரைஸ் ஆக்ஷனையும் கம்பேர் பண்ணணும். இங்க பாருங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு ஜோன் இந்த ஜோன் 245. அதுக்கு மேல எந்த லெவல் இருக்கு? இந்த லெவல் 259. அதுக்கு மேல யார் இருக்கா? இந்த இடம். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து ரிவர்சல் பாயிண்டாக வந்து வருவாங்க. ஸோ இது என்னைக்கு 4th அன்னைக்கு ஓப்பன் ஆன லெவல். ஸோ இந்த லெவல். ஸோ 344 ரூபா. அதையும் பிரேக் பண்ணும்போது அன்னைய ஹை என்னது அதுதான். அதோட ஓப்பன்லேருந்து ஹை என்ன பண்ணணும் அது. ஸோ அதை ரீடெஸ்ட் பண்ணுவோம். ஸோ என்றைக்குமே எக்ஸ்பைரினா தெரிஞ்சுக்கோங்க. அந்த அன்னைக்கான மார்க்கெட்டோட ஹை அண்ட் லோவை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா அவன் ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோவை போய் ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். எய்தர் ஹை ஆர் லோ. அப்படி ஒரு நாளைக்கு 1 டே பிஃபோர் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவை பிரேக் பண்ணிட்டான், எந்த சைடு பிரேக் பண்ணிட்டானோ அதுக்கப்புறமேட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நாள் இருக்கிறத பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவான். அதையும் சாலிடாக பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு என்ன பண்ணுவான், அந்த வாரத்துக்கான எது ஹையோ அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகே கைஸ். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு வாரத்துக்கான ஹை அண்ட் லோவும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகே கைஸ், மார்க் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டை எது வரைக்கும் போவான் அப்படின்றத நீங்கள் எளிமையாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டீப் இந்த மணியும் வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து கீழே வந்து போனாலும் மேலே வந்தாலும் சஸ்டெயின் கன்சாலிடேஷன் மோடில் இருக்கும். அதனால் இன்னைய லோவும் இப்போ இருக்கிற ஹையும் பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்க. அதாவது இன்னைய ஹை வந்து 879, 880 வச்சுக்கோங்க. கீழே வந்து 830. சரிங்களா? ஸோ நான் 825 சொல்லியிருந்தேன் வீடியோவில் நேற்று. ஸோ ஓகே 830. ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்து பாருங்கள் அந்த லெவலில் வந்து கரெக்டாக ஒரு சப்போர்ட் வீக்கு ஃபார்ம் பண்ணி சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். திரும்பவும் அங்கேருந்து செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்கிறதுனால மார்க்கெட்டை புஷ் பண்ணி கீழே தள்ள தான் ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்தையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணுங்கள் சின்னதாக. ஸோ இதை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே வந்தால் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இப்போ புட் ஆப்ஷன் என்ன இருக்கா அப்படின்றத பாருங்கள். டீப் இந்த மணியில் யார் இருக்கா? 25,000 புட் ஆப்ஷன். 24,000 ஸ்பாட் எங்கே இருக்கான்? 24,850. அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது 24,900 புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிறானா வீக்காக ஆகிறானா. இப்போ மார்க்கெட் வந்து 900 நோக்கி மேலே போகணும் அப்படின்னா 24,900 புட்டு வந்து வீக் ஆகணும். அதாவது இந்த 58 கீழே அவன் வரணும். சரிங்களா? அதே மாதிரி 900க்கு மேலே அவன் போகணுன்னா 25,000 புட்டு வந்து வீக் ஆகணும். 152 ரூபா இப்போ இருக்கான். அவன் வந்து இந்த 107க்கு கீழே வரணும். வந்தால் 61 வரையும் போகும். அப்போ அது வீக்னஸ். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கம்பேர் பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து புட் சைடில் மொமெண்டம் தரதுனால கால் சைடில் எப்படி வீக் ஆகிருக்கான் அப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இவன் ஆல்ரெடி 24,900 நம்ம பிஇபி லெவலுக்கு மேலே தான் இருக்கான். சாரி 56. ஸோ SL1 SL2. ஸோ இந்த SL2 லெவலில் இருக்கான். அதுக்கு மேலே பிஇபி லெவல் வரைக்கும் வந்துட்டான். 70 வரைக்கும் வந்துட்டான். 70 சஸ்டெயின் பண்ணான்னா ஃபர்தராக அவன் மேலே போவான். புட் ஆப்ஷன் சைடில் மேலே போவான். இதை ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணணும். அப்போ வந்து புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக வரான். ஸ்பாட்டில் பாருங்கள் 850 900 புட்டை கம்பேர் பண்ணுறீங்க. அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான இந்த மணி 25,000 புட்டை கம்பேர் பண்ணுறீங்க. அவனும் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி போகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் வீக்காக கால் சைடில் வந்து ஸ்பாட் வந்து வீக்காகி கீழே விழுகிறான். 50 பாயிண்ட் கீழே போகிறான்னா இங்கே 50 பாயிண்ட் மேலே புட் சைடில் ஏறணும் டீப் இந்த மணியில். சரிங்களா? ஸோ அவன் அப்படி ப்ரீவியஸ் க்ளோஸ் போய் டச் பண்ண முடியலனாலே புட் சைடில் வந்து ஒரு ட்ராப் பண்ணுறான்னு அர்த்தம். ஃபேக்காக நம்மளை வந்து மொமெண்டம் வந்து நம்மளால் ப்ரீவியஸ் க்ளோஸ் போய் அவன் டச் பண்ணவே முடியல, ரீச்சே ஆகலை அப்படின்னா நம்மளை ட்ராப் பண்ணுறான்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நீங்கள் யாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்? புட் சைடில் அவன் வீக்காக இருக்கான், அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் போய் ரீச் ஆகலை, டீப் இந்த மணியே ப்ரீவியஸ் க்ளோஸ் போய் ரீச் ஆக முடியல அப்படின்னா நீங்கள் கால் சைடில் மொமெண்டம் தர போகிறான் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு உதாரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நடந்துச்சு பாருங்க. குட்டி குட்டியாக கேண்டில் வந்து மேலே வந்து முட்டி மோதி எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறினான். ஆனால் ஏறின இந்த குட்டி குட்டி கேண்டில்ஸை 2 கேண்டிலில் அடித்து கீழே நவுத்திட்டு போயிட்டான் பாருங்க. ஸோ இதுதான் ட்ராப் பண்ணுறது நம்ம. ஸோ கால் சைடில் மொமெண்டம் தர மாதிரி
ட்ராப் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போயிட்டு எங்கே ரிஜெக்ஷன் ஜோன் இருக்கோ சின்னதாக ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் அவன் நம்மள கீழே தள்ளிடுவான். ஒரே சிங்கிள் கேண்டில்லே உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ் பாருங்க இது. ஸோ இந்த சிங்கிள் கேண்டில் நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள், 100 பாயிண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நிஃப்டியில் வந்து மிகப்பெரிய ஜாக்பாட் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பக்காவாக ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும். இப்போ பாருங்க கைஸ், நான் சொன்ன மாதிரி டீப் இந்த மணியில் மொமெண்டம் வந்து கிரியேட் பண்ணுறான். ஆனால் கால் சைடில் வந்து அவன் இன்னும் வீக் ஆகலை. கால் சைடில் அவனும் இந்த பிரேக் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வரணும். இந்த 600லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து 259 ரூபா இருக்கான். அவன் அங்கேருந்து கீழே விழுகணும் பாருங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 700 கால் ஆப்ஷன் வந்து அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 127. ஸோ இப்போ 160 ரூபா இருக்கான். அந்த 127 கீழே அவன் வந்தானா வீக்னஸ் 7. அப்படி அவன் வரல அப்படின்னா அவன் கால் சைடில் இன்னமும் சப்போர்ட் இருக்குது, பையர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபுட் செல்லர்ஸ் ஆக்டிவாக தான் இருக்காங்க, அவங்க வந்து பயப்படலை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஒன்று அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஒன்று மார்க்கெட்டில் 2 பேர் தான் இருக்காங்க, கால் செல்லர்ஸ் ஃபுட் செல்லர்ஸ். இந்த 2 பேரில் யார் பயப்படுறாங்களோ பயந்தவங்க சைடில் மார்க்கெட் வந்து அகேன்ஸ்டாக போயிடுவோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கே பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வர மாதிரி ஒரு போக்கு காமிக்கிறான். பட் ஆனால் சாலிடாக இங்கே க்ளோஸ் வைக்க முடியல. ப்ரீவியஸ் கேண்டில் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே அவனால் க்ளோஸ் வைக்க முடியல. அதான் கண்டினியூட்டி இருக்கணும். ஸோ இந்த கண்டினியூட்டி இருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக கீழே விழுவாங்க. அதே மாதிரி கேண்டில் சைஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விழுந்த கேண்டிலுக்கும் செகண்ட் கேண்டிலுக்கும் பாருங்கள் ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டா பாருங்கள். ஸோ இந்த விக்கு வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த கேண்டிலோட லோவுக்கு மேலே தான் கரெக்டாக ஓப்பன் ஆகிருக்க மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இந்த க்ரீன் கேண்டில். ஸோ பையர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்கன்றதை இந்த மாதிரி கேண்டிலை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள், ரெட் கேண்டில் வந்து இந்த க்ரீனுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கல, சாரி ஓப்பன் இங்கே, ஆனால் கீழே வந்து க்ளோஸ் எங்கே வச்சுருக்கான் பாருங்கள், இந்த விக்குக்கு கீழே வைக்க முடியல. ஸோ திரும்பவும் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன் மாதிரி தான் வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான். நல்லா அவன் இந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் புட் சைடில் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டும் வரும். இல்லைனா நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பவும் கால் சைடில் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மாதிரி ஆக்கிடுவாங்க. இன்னைய ஹை இன்னைய லோ. ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் 800ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல், அதையும் பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ இந்த பையர்ஸும் செல்லர்ஸும் பயப்படணும் மார்க்கெட்டில். அப்போ தான் நீங்கள் எக்ஸ்பைரி அன்னைக்கு ஜாக்பாட் அடிக்க முடியும். அது எப்போல்லாம் வரும், எல்லா நேரமும் வராது சரிங்களா. ஸோ எண்ட் ஆஃப் த மார்க்கெட் ஒரு டைமிங் இருக்குது. ஸோ 12:30க்கு ஒரு டைமிங் இருக்குது, 1:30 மணிக்கு. ஸோ வந்து 2:15 நம்ம எண்ட் ஆஃப் த மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் 9:15 to 10:30 கால் சைடில் மார்க்கெட் வந்து ட்ராப் கீழே விழுகுறாங்க. ஃபுட் சைடில் நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க மொமெண்டம் வந்து கிரியேட் பண்ணுறான்னா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க மார்க்கெட்டை. ஸோ யார் வீக்காக ஆகிறா, யார் ஸ்ட்ராங் ஆகிறா, இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதுக்கு சப்போர்ட்டாக நான் என்ன பண்ணேன், ஒரு ஃபிபனாச்சி ட்ரா பண்ணிக்கிட்டேன். அந்த கோல்டன் ரேஷியோ லெவலில் அவன் எவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ணுறான், அதை பிரேக் பண்ணி கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சானா அப்படின்றத பாருங்கள். பாருங்கள் 800 கால் ஆப்ஷன் வந்து இந்த ரெட் கலர் ஜோன் நான் ட்ரா பண்ண பார்த்தீங்களா, இதான் வந்து கோல்டன் ரேஷியோ லெவல். அதுக்கு மேலே ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கல, விக்கு மட்டும் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நான் சொன்ன அந்த 50 பாயிண்ட் வந்து கீழே வந்து சாலிடாக 23 நோக்கி இல்லை 21 நோக்கி அவன் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே ரிவர்சலாக வாய்ப்பும் இருக்குது. இந்த பிஇபி லெவல் வரும்போதெல்லாம் கவனமாக ட்ரை பண்ணணும். இந்த 55 கிட்ட வரும்போது அவன் திடீர்னு ரிவர்சல் எடுக்க ட்ரை பண்ணுவான். சின்னதாக ஒரு மொமெண்டம் தரதுக்கு மேலே போட்டு ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரெயில் பண்ணிட்டு வரணுங்க ப்ராஃபிட்டை சரிங்களா. இப்போ டீப் இந்த மணி இப்போ யாராவது ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நான் சொன்னதுக்கப்புறம் இவர் ஸோ இந்த ஜோனில் 148 158 வந்துட்டாங்க இப்போ பாருங்கள். ஸோ மொமெண்டம் வந்து ப்ரீமியம் வந்து தரல இருக்குது. ஸோ ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ மொமெண்டம் வரணும். அந்த மொமெண்டம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் பையராக இருக்கவங்க ப்ராஃபிட் பார்க்க முடியும். இல்லைனா என்ன ஆகும், ஸோ 2 பக்கமும் டிகே பண்ணி நம்ம கேபிட்டலை லாஸ் பண்ண வச்சுருவேன். நீங்கள் எஸ்எல் போடாமல் ட்ரை பண்ணிங்கன்னா
உங்களுக்கு எஸ்எல் போட தெரியலனாலும் அடிச்சிடும். எஸ்எல் வந்து நீங்கள் போடுறேன்னு சொல்லி டைட் எஸ்எல் போட்டிங்க எக்ஸ்பைரி என்னைக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாகிடும். அதுவும் வந்து உங்களுக்கு இதை கட் பண்ணுவாங்க. எஸ்எல்ல ஹன் பண்ணிட்டு போயிடுவோம். பாருங்க இந்த ஜோன் வந்து மார்க் பண்ணி தரேன் உங்களுக்கு. இந்த கால் சைடில் வந்து 700 கால் ஆப்ஷன் 800 எல்லாத்தையும் நான் வந்து மார்க் பண்ணி தரேன். ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறேன். இந்த பாக்ஸ் எப்போ பிரேக் பண்ணுறானோ அப்போ தான் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வரும். இங்கே பாருங்க. ஸோ இன்னைய ஹை இன்னைய லோ. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஒரு எல்லோ பாக்ஸ் தான் போடுறேன். இதை பிரேக் பண்ணும்போது மட்டும் நல்ல ஒரு மொமெண்டம் தருவாங்க. ஒன்று எய்தர் அப் சைடா டவுன் சைடு. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் போய் நான் மார்க் பண்ணுறேன். இந்த மணியில் டீப் இந்த மணியாக 25,000 இருக்காங்க. ஸோ அவனும் பாருங்கள் நான் மார்க் பண்ணுறேன். இந்த பாக்ஸை பிரேக் பண்ணும்போது என்ன மாதிரி மூமெண்ட் தரான்றது பாருங்கள். ஓகே கைஸ், இது வந்து 25,000 புட் ஆப்ஷன் பாக்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 24,700. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்பிட்வீனில் 24,800 இருக்கான். நான் நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ யார் வீக் ஆகுறா யார் ஸ்ட்ராங் ஆகுறா அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணணும். அட் த மணி ஸ்பாட் எங்கே இருக்காங்க 850. ஸோ 24,800 காலார் போட்டு அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். அட் த சேம் டைம் 24,900 இந்த மணி சரிங்களா, அவனையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். அதுக்கு மேலே இருக்க டீப் இந்த மணியும் கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி கால் ஆப்ஷன் 24,700 24,600 கால் ஆப்ஷன் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்காங்களா இல்லைனா மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் லெவல் கீழே ஃபால் ஆகுறாங்களா, ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி கீழே விழுகிறானா இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து மேலே எழுப்பி போகிறானா அப்படின்றத நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டை டைரக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் மார்க்கெட்டை யோசிக்கணும். நீங்கள் பையர்ஸாக இருந்தாலும் செல்லர்ஸோட மைண்ட் செட்டை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ செல்லர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, மார்க்கெட்டை எந்த திசையில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, ஈதர் கால் செல்லரா இல்லை புட் செல்லரா, இதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நம்ம ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மார்க்கெட் மேலே போனாலும் நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம், கீழே போனாலும் எடுக்கலாம், சைட்வேஸ் போனாலும் எடுக்கலாம். அதுதான் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியது, அந்த பிஇபி லெவலில் லிமிட் ஆர்டர் போட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்து கற்றுக்கணும். அதே மாதிரி ட்ரெயிலிங் எஸ்எல் போடுறது, எஸ்எல் போட்டணும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டில் போகிறீங்க அப்படின்னா ட்ரெயிலிங் எஸ்எல் போடணும். உடனே போடக்கூடாது, அதுக்கான ஒரு ரேஞ்சு எவ்வளோ பாயிண்ட்ஸ் போனால் எவ்வளோ எஸ்எல் போடணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் எடுத்த உடனே டைட் எஸ்எல் இங்கே பாருங்கள் 70 ரூபா நீங்கள் பை பண்ணிட்டீங்க, மார்க்கெட் 72 73 ரூபா தான் போகிறான். நீங்கள் 69 ரூபா இல்லை 65 ரூபா வச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 64 ரூபா அந்த எஸ்எல் ரன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எஸ்எல் வைக்கவும் கற்றுக்கணும். ஸோ எந்த இடத்துல எஸ்எல் வைக்கணும் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். எந்த கேண்டலுக்கு முன்னாடி வைக்கணும், ப்ரீவியஸாக யார் இருந்தாலும் அதுக்கு மேலே எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. நான் மார்க் பண்ண இந்த எல்லோ பாக்ஸ் எல்லாமே லைவில் மார்க் பண்ணியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இவன் பிரேக் பண்ணி போகும்போது எந்த மாதிரி நம்ம லெவல்ஸ் எல்லாம் ஹிட் பண்ணுறாங்க தான் பாருங்கள். லைவ் கைஸ், லைவில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் எஜுகேஷன் பர்பஸ்க்கு. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல், பிகினர்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே பண்ணக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் 157 நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மென்மேலும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து நம்ம சேனலை ஆதரவு கொடுங்க கைஸ். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய லெவல்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், வியூஸ் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஒன்லி இந்த தரக்கூடிய அந்த ஆப்ஷன் லெவல்ஸை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் கட் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் என்னோட டைம் எடுத்து மெனக்கெடுத்து உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பாருங்கள்,
என்ன வரும் பாருங்க, 24,600 கால் ஆப்ஷனும் 700 கால் ஆப்ஷனும் பாருங்க வீக் ஆகும் பாருங்க. அந்த பாக்ஸை உடச்சி கீழே வராம பாருங்க. இந்த பாக்ஸ் இவன் கால் சைடில் உடச்சி கீழே வரும்போது இவன் வீக்காக வரானா, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்டு 25,000 புட் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட்டு வந்து மேல் நோக்கி போகணும். அப்போது இவன் கால் ஆப்ஷனில் அந்த 50 பாயிண்ட்டை தரணும்னா இந்த 50 பாயிண்ட் எங்கே இருக்கு பாருங்க. பாருங்க 24,600 கால் ஆப்ஷன் வந்து இந்த எல்லோ பாக்ஸை கட் பண்ணி கீழே வரும்போது 50 பாயிண்ட் இவங்க லூஸ் பண்ணுறான்னா, இந்த 50 பாயிண்ட்டை வந்து புட் ஆப்ஷனில் கெயின் பண்ணுவாங்க. ஸோ 24,900. ஸோ அவனும் வந்து கெயின் பண்ணணும். அப்போ அவன் இந்த இடத்துல என்ன பண்ணணும், 50 பாயிண்ட்டுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி போகணும். ஸோ யார் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கானோ அவன் வந்து சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸை போய் டச் பண்ணிட்டாலே அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு இருக்கும். டச் பண்ணி சாலிடாக க்ளோஸ் வைக்கணும். டச் பண்ண உடனே நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. டச் பண்ணாலும் விக் ஃபார்ம் பண்ணி திரும்ப வந்து கீழே வந்துடுவான். அவன் ஸ்ட்ராங் இல்லைன்னா, அவனுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னா, அங்கே அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இல்லை, ஆக்டிவான பையர்ஸ் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே விழுந்துடும். அவன் ரிவர்சல் ஆகிடுவான். சரிங்களா? பாருங்கள், இந்த 50 பாயிண்ட்டை 24,900 எப்படி எடுக்கிறான்றதை பாருங்கள். புட் ஆப்ஷனு இல்லை யார் ஹோல்டு பண்ணுறான்னு பாருங்கள். எய்தர் இவனா இல்லை கால் ஆப்ஷன். ஸோ நம்மளை எப்படி புட் ஆப்ஷனில் எடுக்கிற மாதிரி எடுத்தோம், நம்மளை ரிவர்ஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, கால்ஸில் மொமெண்டம் தரவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா புட் ஆப்ஷன்லேயே வந்து மொமெண்டம் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள் எந்த பக்கம் மார்க்கெட் போகிறான்றதை கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் ஏன் இது பாருங்கள், மொமெண்டம் வந்துட்டான் புட் சைடில். எல்லாமே லைவ்ல கைஸ் பாருங்க, எல்லாமே லைவ்ல நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். அட் த சேம் டைம் பாருங்க, இவன் 24,900 கால் ஆப்ஷன் பாருங்க, இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் 21 கீழே வந்துட்டான். ஓகே, அவன் வீக் ஆகிட்டான். 900 வந்து இப்போ வீக் ஆகிட்டான் கால். இப்போ மார்க்கெட் வந்து 900 நோக்கி மேலே போக போகிறது இல்லைன்றது தெளிவாக அவன் சொல்லிட்டான் பாருங்க. 24,900 கால் ஆப்ஷன் 21க்கு கீழே வந்ததுனால அவன் வீக்குன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி 800 கால் ஆப்ஷனும் பாருங்க, அவனும் வந்து மேல் நோக்கி போவான். ஓப்பனிங் வந்து ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் பாசிட்டிவ் தான், பட் இருந்தாலும் அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே விழுகிறான் பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 57 கீழே அவன் வீக்னஸ். இந்த டைமில் பாருங்கள் மார்க்கெட் வந்து 900 புட் ஆப்ஷன் வந்து அவன் பிஇபி லெவலுக்கு மேலே வந்து எவ்வளோ சூப்பராக மேலே போயிட்டான் பாருங்க. இங்கே பாருங்கள் 25,000 புட் ஆப்ஷன் சொன்னா, ஸோ அவன் அந்த பாக்ஸை பிரேக் பண்ணால் சூப்பராக மேலே போவான்னு சொன்னா மேலே போயிட்டு இருக்கான் பாருங்க. 174 ரூபா வந்துட்டான் பாருங்க. அதே மாதிரி 24,900 எங்கே வந்துட்டு இருக்கான், 85 ரூபா வந்துட்டான் பாருங்க. 24,800 அவன் அந்த எல்லோ பாக்ஸை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டான். ஸோ அவன் நம்ம 23ன்றது 24,800 நம்ம எஸ்எல் என்ட்ரியை சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் 48 ரூபா அதை நோக்கி மேலே வரும். எவ்வளோ ஃபாஸ்ட் மொமெண்டம். இந்த மாதிரி மொமெண்டம் நீங்கள் கேட்ச் பண்ணாதான் நீங்கள் குயிக்காக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள், எங்கே நீங்கள் வந்து எஸ்எல் வைக்கணும்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25,000 புட் ஆப்ஷன் நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்க. ஸோ இந்த ஃபிபனாச்சி வந்து ரேஞ்சு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறோன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டு என்ட்ரி எடுத்தீங்க 152 ரூபா நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அதில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவை நீங்கள் வந்து எஸ்எல்லாக வைக்கலாம். சரிங்களா? 132 ரூபா அந்த மாதிரி நீங்கள் வந்து எஸ்எல் வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இப்போ வர 178 ரூபா போயிட்டாங்க 150லேருந்து. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் 160 ரூபா நீங்கள் வாங்கினதை விட ப்ரைஸ் 5 ரூபா 6 ரூபா மேலே வந்து எஸ்எல் வச்சுருங்க. வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. எதர் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆனாலும் உங்களோட கேபிட்டலும் நீங்கள் காப்பாற்றிக்கலாம், உங்கள் ப்ராஃபிட்டும் அட்லீஸ்ட் மினிமம் ப்ராஃபிட்டை நீங்கள் வெளியே வந்துடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மார்க்கெட் எப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் போய் டச் பண்ணுறானோ அப்போ நீங்கள் இன் பிட்வீனில் ஒரு சாலிட் கேண்டில் ஒரு கேண்டில் முடிஞ்சிருப்பான் இந்த 15 மினிட்ஸில், அப்போ அந்த கேண்டிலோட லோவில் போய் நீங்கள் போய் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் எஸ்எல்லை ட்ரெயில் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மார்க்கெட் கீழே வந்துருக்கான் பாருங்கள். ஸோ நான் தெளிவாக உங்களுக்கு சொன்னேன், இங்கே 50 பாயிண்ட் அவன் நமக்கு தரான் அப்படின்னா கால் சைடில் 50 பாயிண்ட் அவன் எடுப்பான் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள். ஸோ 24,900 கால் ஆப்ஷனு ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணி கீழே விழுந்துட்டான். பாருங்கள் மேலேருந்து இந்த எஸ்எல் என்ட்ரி லெவல்லேருந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் அந்த ரெட் ஜோன் வரைஞ்ச பார்த்தீங்களா,
அதே கீழே விழுவான்னு சொன்னேன், அதே மாதிரி கீழே விழுந்தான். ப்ரீவியஸ் க்ளோஸ் நோக்கி வந்தான், கீழே அதை பிரேக் பண்ணி அந்த ஃபைனல் சப்போர்ட் 17 ரூபாய்க்கு வந்துட்டான். ஸோ அதுக்கும் கீழே அவன் வீக்னஸ் தான். ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன சொல்லியிருந்தேன், புட் ஆப்ஷன் இந்த 50 ரூபாவை பயன்படுத்தி அவன் 50 ரூபா கீழே விழுறானா, இவன் 50 ரூபாவை எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி போகணும். இவன் அப்படி போகலைன்னா என்ன ஆகும், திரும்ப மார்க்கெட்டு புட் ஆப்ஷன் சைடில் கண்டினியூ பண்ண மாட்டான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுவான், சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவான். இப்போ 24,800 இந்த நேரத்தில் பிஇபியை பிரேக் பண்ணியிருக்கணும். சரிங்களா? பிஇபி லெவல் என்னது 55. கரெக்டாக பாருங்க, 55ல் ஒரு சின்னதாக ரிவர்சல் எடுக்க ட்ரை பண்ணுவான்னு நான் சொன்னேன்னா, இங்கே பாருங்க கரெக்டாக இந்த 55 கிட்ட வந்துட்டு சின்னதாக ஒரு ரிவர்சல் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஇபி லெவலோட ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில், ஸோ எப்போ வேணால் ஒரு ரிவர்சல் எடுப்பான் அந்த பிஇபி லெவல். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். ஸோ அதை எப்படி அவன் க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்றத பார்க்க முடியும். ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கீழே அங்கே பாருங்க, அந்த பிஇபி லெவலுக்கு மேலே தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கான். ஸோ அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே 57 ரூபா கீழே வந்தாலே அவன் வீக்னஸ். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒன் சைடு ரீடெஸ்ட் பண்ணிட்டான், அதை பிரேக் பண்ணும்போது 55 ரூபா பிஇபி லெவலு, அதை பிரேக் பண்ணி கீழே வரும்போது இன்னும் வீக்னஸ். 46 வரையும் வரும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே புட் ஆப்ஷனில் கேதர் பண்ணிடுவாங்க. பாருங்க கண்டினியூட்டி கிடைக்குதா, கால் ஆப்ஷனில் என்ன இருக்கான் பாருங்க, 700 600 கால் ஆப்ஷனில் என்ன இருக்கான் பாருங்க, ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி வரானா. நான் இதுதான் கைஸ் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ யார் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸை சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அவன் மார்க்கெட்டில் மொமெண்டமை க்ரியேட் பண்ணி மேலே கொண்டு போவாங்க. ஓப்பன் அபவுக்கு மேலே அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா அவன் ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி கீழே விழுவான். இதுதான் வந்து லாஜிக். இந்த பேசிக் லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே மார்க்கெட்டில் நீங்கள் டெய்லி ப்ராஃபிட் பண்ணலாம். நம்ம ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் அண்டு ஃபிபனாச்சி கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும் கைஸ். இது வந்து லைவில் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஸோ எந்த மாதிரி டைரக்ஷன் போகிறான் அப்படின்றத பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த ஒரு சின்னதாக ஒரு வீடியோ நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை நான் அப்லோட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.